ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு வேர்ல்டு. இந்த மாதிரி எனக்கு மருதாணி கிடச்சிருந்தது. ஒரு 2 கப்பு ரொம்ப இருந்தது. அதை ஒரு பவுலில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு சொலை புளி, நெல்லிக்காயை விட ஒரு சின்ன சைஸ் புளியும் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அந்த காம்பெல்லாம் ஆக்கையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக இருக்குது. இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட அம்மி இருந்தால் அம்மியில் கூட அரைச்சிக்கோங்க. எனக்கு லேட்டாக தான் கிடச்சிது, அதனால நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து சீக்கிரமாக அரைச்சிட்டேன். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். ஏன்னா சீனி தண்ணியை கடைசியில் தான் தெளித்து விடுவாங்க. ஆனால் அது கடைசியில் தெளிக்கும் போது கீழே ஒழுகுது. அதனால நான் சீனியை போட்டு இதில் அரைச்சிட்டேன். அதோட புளி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து தடமும் பிடிக்காது, கோல்டு வராதுன்னா நீங்கள் லெமனை கூட 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை கூட வச்சு அரைச்சிக்கலாம். ஏன்னா இங்கே குளிர் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால வந்து நான் லெமன் வைக்கலை. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. மீதி இருந்ததையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியே சேர்க்காமல் நல்லா ட்ரையாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருந்தது. இதை இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு மறுநாளைக்கு எடுத்து நீங்கள் கையில் வைங்க. கையில் வச்சுட்டு பாருங்கள், நல்லா செவந்துடும். உங்களுக்கு தோது இருக்குன்னா நீங்கள் லெமனும் சேர்த்துக்கோங்க. நான் லெமன் சேர்க்கலை. பாருங்கள், நான் ஒரு கைக்கு ஃபுல்லாக வச்சுட்டேன். நான் இதை மறுநாள் காலைல கழுவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்துருந்தது. நல்லா டார்க்காக கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்கவே. கண்டிப்பாக உங்களுக்கு மருதாணி கிடைச்சா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா செட்டிநாடு வேர்ல்டை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.